சிக்கன் இது புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் பொடி வெங்காயம் அரைச்சி இது இது வெந்தயம் சோம்பு போட்டு தாளிக்கணும். இது மாதிரி வச்சு பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. இது மாதிரி இருந்தால் வச்சுருவோம் போனோம். நல்லா இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினது தக்காளி போட்டு தக்காளி 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி எண்ணெய் கிண்டல் நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஏன்னா குழம்பு மிளகாத்தூள்ல எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். காரம் ஜாஸ்தியாக பண்ணிட்டு வெங்காயத்தையும் நல்லா தக்காளி புளியை கரைச்சி அந்த கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் இது பச்சை மிளகா 2 போட்டுருக்கோம். காரத்துக்காக பச்சை மிளகா மீன் குழம்புல போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. கொஞ்சம் நேரம் வதக்கி இது இந்த குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மீன் தானே ஒரு 1/2 கிலோ மீன் அது ரொம்ப தூள். இதெல்லாம் நல்லா கிண்டிக்கிட்டு இதில் உப்பு போட்டுக்கோங்க. தக்கன இப்போ இந்த புளியை கரைச்சி கொஞ்சம் ரப்பர் கிண்டிகிட்டே வச்சு இந்த புளியை கரைச்சி ஃபுல்லாக கரைச்சி ஊற்றி தக்கன தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிச்சு வேகட்டும். வெந்த அப்புறம் மீன் போடணும். மீன் போட்டு அப்புறமா காமிக்கிறேன். சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.